ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். சிற்பிகள் இவர்கள் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோன்னா, திரும்ப இது உலக மகளிர் மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம லாஸ்ட் வீக் யார் பார்த்தோம், லாஸ்ட் வீக் வந்துட்டு எப்படி உமன்ஸ் வந்துட்டு ஹோம் மேக்கராக இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி குலத்தொழில் எவ்வளோ குலத்தொழிலை வந்துட்டு அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது நிறைய ஃபீமேல்ஸில் வந்துட்டு நிறைய அதாவது கேன்சர்ஸ் காமனாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் ஒன் ஆஃப் த காமன்லி டயக்னோஸ்டு இது பிரஸ்ட் கேன்சர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல எங்கே கட்டிகள் சிறு கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் உடனே வந்துட்டு முதலையே போய் செக் பண்ணிக்கணும். நம்ம லேட்டாக செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டும் டஃப்பு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ்லேயே எனி கேன்சர்ஸ் டயக்னோஸ் பண்ணால் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஃபுல் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஸோ இப்போ நான் இன்றைக்கி பார்த்த பேஷண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2nd ஸ்டேஜ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையிலுமே சொன்னோன்னையுமே அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சோகம். ஸோ இவங்களுக்கு தேவைப்படுறது உண்மையிலுமே ஃபேமிலியோட சப்போர்ட், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலோட சப்போர்ட் ரெண்டுமே உங்களுக்கு தேவை. ஸோ வீட்டில் வந்துட்டு நம்ம எப்படி அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு கேன்சர் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நிறையா பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். இதான் அந்த பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க, இப்போ நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவாக பேசணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போதும் அவங்க மட்டும் போகாத, யாராவது கூட 2 பேர் கூடவே போகலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேர் தான் எடுத்துக்கணும் அவங்களுக்கு. ஸோ எப்போவுமே அவங்கள பற்றி இந்த மாதிரி இட்ஸ் ட்ரீட்டபிள், நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும், இது கண்டிப்பாக குணமாகி நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படிங்கிற அன்பான வார்த்தைகள் தான் அவங்கள பாதி குணமடைய வைக்கும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட், அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப இந்த விஷயத்தில் தேவைப்படும். ஸோ பி கைண்ட் டு தம். தேங்க்யூ ஆல்.